மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் அவர்களுடைய பிரச்சாரங்களுக்கு தொந்தரவு ஏற்பட்டிருக்குது. அதனால இன்றைய பிரச்சாரத்துக்கு அவர் வரமாட்டாரு, ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி செய்தி. உரிய அதிகாரிகளுக்கு போனை போட்டு கேட்டா 3 மணி நேரம் பிரச்சாரம் கேட்டிருந்தாங்க இந்த வில்லிவாக்கம் சென்னைக்குள்ள மற்ற இடங்கள்ல. ஆனால் 1 மணி நேரம் தான் கொடுக்கப்பட்டது. ஏன்னா அடுத்தடுத்து பிற அரசியல் கட்சி தலைவர்கள் அங்கே பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. எனவே எல்லா பேருக்குமே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் கொடுக்கப்படுது. இந்த நிலைமையில அதை எதிர்த்து நான் பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன், பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன்றதுக்கு ஒரு காரணம் வேணும். இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே இப்படிதான் நேரம் கொடுக்கப்படுது. அதை மீறினாங்கன்னா அவங்க மீது அது சம்பந்தமான வழக்கு பதிவாங்க. அந்த வழக்கில் ஒரு வழக்கே கிடையாது. ஒரு பேருக்கு தேர்தல் முடிவு வரைக்கும் அந்த வழக்கு இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த வழக்கு அவ்வளோ பெரிய அர்த்தம்லாம் இருக்காது. தேர்தல் நடத்தை விதிகளை மீறினார், அவ்வளோதான். அந்த வழக்கெல்லாம் எல்லா அரசியல் கட்சிகளும் சந்திப்பான்னு வச்சுக்கோங்க. இது ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் பிரச்சாரத்துக்கு வரல, எதையாவது சொல்லிட்டு பிரச்சாரத்துக்கு வரலன்றதா? பிரச்சாரத்துக்கு போக வேண்டியதானே. இவர் இன்னும் வரைக்கும் தமிழகத்தினுடைய 80% பகுதிகளுக்கு பிரச்சாரத்துக்கு வரவே இல்லை. யாரு? விஜய். வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டே சொகுசா வெற்றி பெறும் நினைக்கிறாரு. எனவே இன்னைக்கு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த தேர்தலில் நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஓட்டு போடுவோமா வேணாமா அப்படின்னா பல இடங்களில் வேட்பாளர்கள் சும்மா தெரியுறாங்க. யாருக்கு பெரிய அளவில் காசு கொடுக்கல, போயிட்டு வர கூட காசு கொடுக்கணும்னு வச்சுக்கவேன். அவர் வரல அறிவிச்சுட்டு வீட்டில் உட்காந்துட்டாரு. அவங்க என்ன பண்றாங்களோ கவனிக்கவே இல்லை. இந்த மாதிரி இவருக்கு அடுத்திருக்கக்கூடிய ஆதவர்ஜனா வந்து புஷி ஆனது வரைக்கும் எல்லாரும் சென்னைக்குள்ளே உட்காந்துட்டாங்க. அவங்களும் போகவே இல்லை. எனவே பாவம் எல்லாருமே கைவிட்ட நிலைமையில தான் வேட்பாளர் சுத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கத்து. இன்னொரு பக்கத்து என்ன அப்படின்னா, இந்த கட்சிக்கு ஓட்டு போறதுனால ஏதாவது நல்லது நடக்குமா இப்படின்ற குழப்பத்தில் கட்சி சாராத, அதாவது எந்த கட்சிக்கு நான் பெரிய அளவில் பற்றுலாம் கிடையாதுங்க, ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் சரி அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இங்கே உண்டு. அவங்களுக்கு நான் இன்றைய பதிவில் சில விஷயங்களை புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். அது என்ன அப்படின்னா, எடுத்துக்காட்டுக்கு விஜய் இப்படி இருக்காரு அப்படின்னா, இன்னொரு பக்கம் விஜய்க்கு லெஃப்ட் ரைட்டு எல்லாமே இருக்கிறது ஆதவ் அர்ஜுனா. இவருடைய வண்டியில் தான் போவார், இவருடைய வண்டியில் தான் வருவார். நீங்கள் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ரேஞ்சர் ரோவரில் தான் போயிருப்பார். இந்த காரை பிடிச்சிட்டு நேற்றுலாம், இது நேற்று எடுத்த ஃபோட்டோ, இதை 2-3 பேர் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. யார்? விஜய் ரசிகர்கள். இது விஜய் காரா, விஜய் காரான், இது விஜய் காரில் ராஜா, இது ஆதவ் அர்ஜுனோட கார். சரியா? இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவர் தான் இடது வலது அவருடைய ஃப்ளைட்டில் போகிறதுலேருந்து எல்லா செலவையும் இவர் தான் பார்த்துக்கிறார். யார்? ஆதவ் அர்ஜுனா. இந்த ஆதவ் அர்ஜுனா எலெக்ஷனில் அஃபிடவிட், அதாவது அவருடைய பிரமாண பத்திரத்தோடு தாக்கல் பண்ணியிருக்காரு. நான் என்னவா இருக்கேன், என் குடும்பம் என்னவா இருக்கு, சொத்து என்னவா இருக்கு, என் மேலே என்னென்ன கேஸ் இருக்கு, நான் என்ன படிச்சிருக்கேன், நான் எப்படி தகுதியான நபர் அப்படின்ற விஷயத்த ஒவ்வொரு வேட்பாளர்களும் தெரிவிக்கணும். அதன் அடிப்படையில் தன்னுடைய பிரமாண பத்திரத்தை ஒரு தாக்கல் பண்ணியிருக்காரு. இதில் வில்லிவாக்கம் தொகுதியில் இந்த லெஃப்ட் இருக்காரு இல்லையா, லெஃப்ட் ரைட் விஜய்க்கு, இவரை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கவே இது தூய சக்தியா இல்லை திருட்டு சக்தியா தெரியும். விஜய் அவர்கள் நோகாமல் உட்காந்து அரசியல் போகணும்னு நினைக்கிறாரு. இன்னொரு பொண்ணு இந்த அரசியல் கட்சியை முழுமையாக வாயில போட்டு சாப்பிடணும்னு நினைக்கிற ஆதவ் அர்ஜுனாக்களை இவன் யாருன்னு கேளுங்க. என்ன அப்படின்னா, பிரமாண பத்திரத்தை வச்சே நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, இதெல்லாம் தேர்தல் கமிஷன் உடனடியாக ரத்து பண்ணிட்டே போறது நல்லது இந்த மாதிரி ஆளுகளெல்லாம். ஏன் அப்படின்னா, தன்னுடைய அஃபிடவிட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, 223 கோடி தனக்கான சொத்து, தன் மனைவிக்கான சொத்து ஒரு பக்கம் காமிக்கிறாப்ல, 223 கோடி காட்டுறாள். இல்லை முதலாவது எந்த இடத்துல நீங்க எல்லாம் உஷாராகணும்னு சொல்றீங்க. உஷாராகணும்னா இந்த ஒட்டுமொத்த பிரமாண பத்திரம் இல்லையா, அதோட கடைசி பக்கத்தில் ஒரு 5 என்ட்ரி கொடுத்துருப்பாப்புல. அதாவது லாட்டரி டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஃபியூச்சர் கேமிங் ஒரு நிறுவனத்தை வச்சு லாட்டரி விற்கிறான். அந்த லாட்டரி 5 மாநிலங்களில் விற்கிறோம். 5 மாநிலம் மட்டும் கிடையாது, இன்னும் பிற நாடுகளில் விற்கிறாங்க. 2 நாடுகள் நினைக்கிறேன். 5 மாநிலங்களில் விற்கிறோன்னு சொல்கிறாங்களே, இந்த 5 மாநிலம் தமிழ்நாட்டில் வந்து பற்றி விட்டாங்க. அதில் 5 மாநிலங்களில் விற்கிறாங்க. இதில் ஒரே ஒரு மாநிலம் சொல்கிறீங்களேன், சிக்கிம்னு ஒரு மாநிலம் இருக்குது. அந்த சிக்கிம்ன்ற மாநிலத்தில் இந்த இவங்க அடித்த கொள்ளை இருக்கு இல்லையா, இவங்கிட்ட ரைடு போனப்போ சுமார் இவங்க இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 595 கோடி கேஷ் மட்டும் எடுத்தாங்க, அன்அக்கௌண்டபிளாக. அதாவது கணக்கு வழக்கு இல்லாத 595 கோடியை சிக்கிம்ன்ற மாநிலம் அது சம்மந்தப்பட்டதுலேருந்து மட்டும் எடுத்தாங்க. 595 கோடி ஒரு வறுமையான மாநிலத்தில் 595 கோடின்றது எங்கே இருக்குது? அப்போ ஒரே ஒரு ரைடில் இவங்க இவ்வளோ அடிக்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதே இடத்துல இன்னொரு கேஸ் மார்ச் 2022 வந்துச்சு, 411 கோடி. இது மாதிரி வரக்கூடிய வருமானங்கள் இருக்குல்ல, இந்த வருமானத்தை ஃபுல்லாக 350 செல் கம்பெனிகள் மூலமாக இவங்க வருமானமாக காட்டி உள்ள போலி அக்கௌண்ட் பண்ணுறது. இதை தான் அவர் காட்டியிருக்காரு. இந்த நிறுவனத்தின் மேற்கூடிய வழக்குகள் அவர் சொல்லியிருக்கணுமா இல்லையா, இல்லை அதை பற்றி பேசணுமா இல்லையா? உனக்கு நெஞ்சில் குறைஞ்ச போச்சு 5% நேர்மை இருந்தால் கூட இதெல்லாம் நீ ஏற்றுக்கவே மாட்டேன். இப்படி லாட்ரி பிஸ்னஸ் ஆரம்பிச்சு இந்த ஊரை கெடுத்த மாட்டாமல் இருக்கிற மாநிலத்தில் கொள்ளையடிக்கிறதே தொழிலாத்திடுறாங்க. இதில் யோக்கியமான கட்டி பேசிக்கிறாங்க. யார்? ஆதவ் அர்ஜுனா. இந்த யோக்கியோட இன்னொன்று சொல்றீங்க. இதெல்லாம் ஒரு பக்கெட் வச்சுக்கோங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷனே எப்படி ஏமாத்துறான் பாருங்க. நான் இதை சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் நீ நியூஸ் பேப்பர் தேடுங்க, அதிலே கிடைக்கும். இவன் மேலே ரைட்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவன் அந்த நிறுவனத்துக்கு எனக்கு சம்மந்தம்னு ஓடிக்கான். ஆனால் அந்த நிறுவனத்தில் அவரோட மனைவி இருக்குது. சரியா? அந்த மனைவி, அவருடைய மனைவி மேலே இந்த வழக்கெல்லாம் இருக்குது. எது? இடி
ஐடி ரைடு எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கவேன். இவன் அந்த நிறுவனத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் ஓடி போயிட்டான்னு வச்சுக்கவேன். ஆனால் மாற்றி நடத்தக்கூடிய இன்னொரு நிறுவனத்தில் இது இருக்கான். அதில் தான் ஐயா வந்து ஒரு 150 கோடி மாமனார் காசில் வாழ்றேன்னு வச்சுக்கவேன். கணக்கு காட்டுறது பிற நாடுகளில் கருப்பு பணம் வச்சுக்கலாம், வேற இடம் வச்சுக்கோங்க. இதில் நம்மளையும் மற்றவர்களையும் முட்டாளாக்குறது எங்கே தெரியுமா? இவரோட மனைவி இந்த இருக்காங்க இல்லையா, இவங்க மனைவி அவங்களுடைய நிறுவனங்களுடைய பட்டியலை ஆதவ ஒரிஜினலாக போட்டிருக்காரு. அது ஒரு 41 என்ட்ரியில் முதலாவது எந்தெந்த கம்பெனியில் ஷேர் வச்சுருக்காங்க அதெல்லாம் விட்டுருங்க. இவங்க நடத்தக்கூடிய நிறுவனங்கள் இல்லையா, இது வச்சிருக்காரு. 41 வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த 41 வந்திருக்கா. இந்த 41 வகையில் சுமார் 68 கோடி மதிப்பில் அவங்க நிறுவனங்கள் நடத்துகிறாங்க, முதலீடுகள் வச்சுருக்காங்க அப்படின்றாரு. இப்போ நான் அப்படியே வைக்கிறேன். இந்த 41 என்ட்ரி இருக்கு இல்லையா பாரு, அதில் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, பிரைவேட் லிமிடெட், எல்எல்பி, அதை மட்டும் நீங்கள் கவனிங்க. இந்த 41க்குள்ள ஒரு 30 லட்சம் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அந்த லிஸ்ட்டில் மார்டின் ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் ஏதாவது கம்பெனி பார்த்தீங்களா? இருக்கவே இருக்க. திரும்ப ஒரு தடவை பாரு, மார்டின் ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் ஒரு கம்பெனி இருக்கவே இருக்கு. ஆனால் அந்த மார்டின் ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் கடந்த 2024, 23 இல்லையா 25 வரைக்கும் அதுக்கு எல்லா ஃபைனான்சியல் ரெக்கார்டையும் நான் தரேன். அதாவது அதனுடைய ஆண்டு வருமானம் எவ்வளவு, லாபம் எவ்வளவு இந்த இருக்கு சரியா. அதனுடைய ஒரு பகுதி மட்டும் வைக்கிறேன் சாம்பிளுக்காக. அதில் கையெழுத்து போடுறாங்க டைசி ஆதவ ஒரிஜினா. இதில் மட்டும் இவங்க சும்மா 39 கோடி ரூபா வருமானம் காட்டுறாங்க சரியா. ஆனால் இந்த வருமானத்தை எதில் மறைச்சிட்டாரு ஆதவ ஒரிஜினா? அந்த இதில் மறைச்சிட்டாப்ல. ஏன் மறைச்சாரு? ஏன்னா இது மேலெல்லாம் ஏகப்பட்ட வழக்கு புகார்கள் இருக்குது. தந்திரமாக அதில் தப்பிக்க இருக்கு. அதை எல்லாத்தையும் உள்ள வைக்கவே இல்லை. இந்த நிறுவனத்துக்கு ஆதாரம் இருக்கா? அப்போ எதுக்கு மார்டின் ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் அவர் காமிக்கல? அவர் மனைவி பேரில் இருக்கலாம். எல்லாத்தையும் காட்டணுன்றது விதியில. ஒரு பிரமாண பத்திரம் எதுக்கு நீங்கள் தாக்கல் பண்ணணும்? அப்புறம் மக்கள்கிட்ட நேர்மையாக எனக்கு என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, என் குடும்பம் எப்படி இருக்குது, எல்லா விஷயத்தையும் சொல்லணும் கேட்டா. அதில் ஒரு பகுதி ஏறக்குறைய ஒரு 15 நிறுவனத்தை நீ மறைக்கிறேன்னா அப்போ நீ ஃப்ராடு கேட்டா. இந்த ஆதவ ஒரிஜினா வந்த வழியும் ஃப்ராடு, வளர்ற வழியும் ஃப்ராடு, போகிற வழியும் ஃப்ராடு, ஒரு ஃப்ராடாவே வாழ்ந்துட்டு இருக்கானா அது ஆதவ ஒரிஜினா வச்சுக்கோங்க. இதெல்லாம் அடுத்தவங்க காட்டுறேன் பாருங்க. வேற ஒரு நிறுவனத்தை வச்சு பேசல. மார்டின் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்னு ஒன்று இருக்கும். இந்த நிறுவனத்துக்கு சுமார் 35 கோடிக்கு மேல வருமானம் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டு காட்டுறான்னு வச்சுக்கோங்க. இந்த நிறுவனத்தையும் காட்டல. ஆதவ ஒரிஜினா காட்டிருக்கலாம். போலி கணக்குன்ற விஷயமா புரியுதா? எப்படி நீ ஒரு பிரமாண பத்திரத்தில் இது எல்லாம் மறைக்க முடியுது? நீங்க திரும்ப சொல்றீங்க ஏதோ சின்ன பிழை தெரியாம மறந்துருப்பாங்க, விட்டு போயிருக்கணும், பரவாயில்ல. ஒவ்வொன்றும் 35 கோடி 40 கோடி வருமானம் தரக்கூடிய நிறுவனங்கள். அந்த நிறுவனத்தை எப்படி மறைக்கிறாது? ஓ மனைவி பேர்ல இருக்குது, அதை நீ மறைக்கிற. ஏன்னா அது மீது வழக்கு இருக்குது, ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது, வெளியே சொல்லிக்க வேணாம் அப்படின்னு மறைக்கிறேன்னா நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடு. அதற்கடுத்து இதுக்கு போறதுக்கு முன்னாடி சொல்றேன், உடனே என்ன சொல்றாங்க, ஆமா உதயநிதி தான் மறைக்கிறாரு, ஸ்டாலின் தான் மறைக்கிறாரு. யார் இவங்க? இந்த தூய சக்தி கும்பல் இருக்கால, தற்கூரிய அவன் நான் கேட்கிறேன், நீ மாற்று தானே வர, அப்ப நேர்மையா போடா. அவனு இருக்கிறா, அப்புறம் நீ எதுக்காக வர? உனக்கு ஓட்டு போடணும். இப்படி ஒருத்தனை வலது இடதாடி வச்சுக்கிட்டீங்கன்னா இவனை வச்சுக்கிட்டு நீ என்ன நேர்மை கொடுத்துருவ? ஊர்ல லாட்டரி விற்கிறோட தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா லாட்டரியில போலி லாட்டரி வித்து ஊரை ஏமாத்தினா இந்த கும்பலுக்கு நீங்க வக்காலத்து வேற. கேட்டா விஜய் பக்கத்தில் நிக்கிறாளே நான் முட்டு கொடுப்பேன். வெக்கமா இல்ல? நான் கேட்கிறேன், நீ ரசிகராயிரு, ஓட்டு கூட போனா பரவாயில்ல. இந்த ஆதவ ஒரிஜினா முட்டு கொடுத்துட்டு இருக்கானுங்க வில்லிவாக்க தொகுதியில் உட்காந்து பிரச்சாரம் வேற, வெக்கமே இல்ல. இந்த பாருங்க எக்ஸ்பிளிசிட் டவர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் இருக்கா இந்த நிறுவனம். இந்த நிறுவனம் அதுல இருக்காது. எதுல? பிரமாண பத்திரங்கள் அதுல இல்ல. இந்த நிறுவனத்துக்கான டாக்குமெண்ட் இருக்கா? 29 கோடி நெருக்கி வருமானம் பார்க்கக்கூடிய நிறுவனம். எங்க இதுக்கான டாக்குமெண்ட் தரேன், உண்மை இல்லைன்னு சொல்லுங்க ஆதவ ஒரிஜினாவை. எனவே இப்படியா இந்த 41 என்ட்ரி இருக்குது. அது 30க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை காமிச்சிருக்காங்க. ஆனா சுமார் 15க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை காட்டா விட்டுருக்கானுங்க. இப்போ 15 நிறுவனங்கள் என்ன நானே சொல்றேன். மார்டின் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் பாத்தீங்க இல்லையா, மார்டின் டவுன்ஷிப் டெவலப்பர்ஸ், மார்டின் எலைட் promoters, Martin Developers, Martin High Tech Construction, Martin Real Estate, Top Notch Estate and Merchants, Martin Realcon, Charles Promoters, Dominant Tower and Traders, Explicit Promoters and Agency, Explicit Builders and Agency, Explicit Towers and Traders, அதுக்கப்புறம் கடைசியாக டாமினன்ட் ஹவுசிங் டெவலப்பர்ஸ். மொத்தம் 15 நிறுவனங்கள். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், இந்த 15 நிறுவனங்களையும் ஏன் என்ட்ரியை மறைச்ச? ஒன்று மறைச்சா மிஸ்டேக். நான் திரும்ப சொல்கிறேன், மிஸ்டேக் அனுப்பிச்சு வச்சுக்கவேன், தேர்தல் கமிஷன் ஒன்றும் சொல்லாது. ஏன்னா ஏதோ தெரியாமல் விடுபட்டுருச்சு அப்படின்னா அதுக்காக வேட்பாளர் பண்ணி நிப்பாட்ட வேணாம், போய் போட்டிடுங்கன்னு சொல்லும். ஆனால் இதெல்லாம் தெரியாமல் விட்டுருப்ப, இதெல்லாம் தெரியாமையா விட்ட? எங்க ஆதவ ஒரிஜினா சொல்லு, தெரியாமையா விட்டான்? மேடை ஏறி பேச சொல்லுங்க, எங்க அம்மா இறந்த கதையிலேருந்து ஒரு கதையை உருட்ட ஆரம்பிட்டான். இவன் எல்லாமே கதையாகவே பேசுவான்னு வச்சுக்கோங்க. நீ நம்ப முடியாத அளவுக்கு இவன் ஒரு பெரிய ஃப்ராடு. நீங்க நம்புற அளவுக்கு அவன் பேசியான், ஆனால் எல்லாமே ஃப்ராடு. அது சொல்லி இவங்க அம்மா இறந்ததை கூட சென்டிமெண்ட்டாக மாற்றி ஜாதி பிரச்சனை ஆக்கிட்டேன். டே உங்க அம்மா இறந்த கதை வேறடா, உன் சொந்தக்காரங்களே சொல்லுவாங்க. ஆனா இவன் சொல்றது வேற ஒரு கதை. நான் திரும்ப சொல்றேன், கல்யாணத்துக்கு முன்னாடி இவனுக்கு 1 ரூபாய் கிடையாது.
இதெல்லாம் இந்த மார்ட்டின் மகள கல்யாணம்ல அதுலேருந்து வருவான்னு வச்சுக்கோங்க, வாழ்ந்துட்டு போ. ஆனால் இவன் என்னமோ நேர்மையின் உச்சன்னு பேசுகிறாங்க, தூய சக்தின்னு பேசுகிறாங்க. எங்க அதில் அந்த லிஸ்ட்டில் பாருங்க, ஒரு இனோவா வச்சிருக்கானா, ஒரு மாருதி கார் வச்சிருக்கானா. டே நேத்து ஈஸ்டர் நைட்ல நேத்து நீலாங்கரை நிற்கிறான். இந்த 2 போட்டோ நேத்து எடுத்தது. நேத்து வரா. ஒன்று என்னது லேண்ட் ரோவர், இன்னொன்று என்னது ராங்லர் ஜீப்பு. இது எல்லாம் என்ன 1 கோடிக்கு மேலே. இவன் வச்சிருக்க கார் இருக்கு இல்லையா, இது எல்லாமே 3 கோடி 4 கோடி இப்படி ஒரு 10-15 கார் வச்சிருப்பான். உலகத்தின் மிகப்பெரிய ஆடம்பரமாக வாழ்ந்துக்கிட்டு ஊரில் இருக்க சொத்தை ஃபுல்லாக மறைச்சிக்கிட்டு தூய சக்தின்னு வரேன். இவனா ஊரை நம்பணுமா? இவங்க நீங்கள் மாற்றம் கொடுக்க போறீங்களா? என்ன லாட்ரி சீட் போறீங்களா? திரும்ப நான் கேட்குறேன், இவனால் என்ன மாற்றத்தை உங்களால் கொடுத்துட முடியும்? ஏன்னா மக்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த தமிழக வெற்றி கழகம் இல்லையா, இதை ரசிகர் தாண்டி சொல்கிறேன், இதில் ஓட்டு போகிறது வெட்டி வேலை. இதில் இருக்கிற எவனும் உத்தமே கிடையாது. அதில் லெஃப்ட் ரைட்டாக இருக்கான் பாருங்க, இவன் தான் கட்சியை நடத்த போகிறான். இவன் ஒன்றும் உத்தமே கிடையாது. இவனால் இவன் குடும்பத்தினால தமிழகத்தில் நடந்த நாசர்களை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. யார் இவன் மருமனா போயிருக்கான் பாருங்க, யார் இவன் மாமனார், அவர் தான் இவருக்கு குரு. அவங்களால நடந்த உச்சபட்ச அயோக்கியத்தனமா நான் சொல்லி வச்சுக்கவேன், இவனை கழுவி ஊற்றிடுவீங்க. இன்னைக்கு வந்து ஊரில் நடிச்சுக்கிறீங்க. விஜய் தன்னுடைய பிரபலத்தை பயன்படுத்தி தன் ரசிகர்லாம் முட்டு கொடுப்பாங்க. அப்படி யாரை வேணா சேர்த்துக்காலும் இந்த ஆளை சேர்த்திருக்கான். எங்க விஜய் பதில் சொல்ல, விஜய் பதில் சொல்ல மாட்டார். அவர் வந்து கேள்வி மட்டும் கேட்பாரு. இவனுக்கு மட்டும் அவன் பதில் சொல்லுங்க. அந்த ஆளை நான் சொல்றேன், இவன் நல்லவனா மட்டும் பதில் சொல்லு. நான் கேட்கிற 1000 கேள்வி. தேர்தல் கமிஷனை ஏமாத்திருக்கேன். இந்த பாருங்க, காரை பாருங்க, இனோவா வச்சிருக்கான், மாருதி வச்சிருக்கான், ஒரு சைக்கிள் வச்சிருக்கான். அப்ப இதுல சுத்தி இருக்க நகைறேன். இது மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு காரும் விலை வந்து காலை சுத்திட்டு இவன் மறைச்சிட்டான் பாருங்க எல்லாத்தையுமே. எது வாகனங்களையும் மறைச்சிட்டான். இது எலெக்ஷன் கமிஷனில் காட்டியிருக்கான். நான் ஒரு இனோவா வச்சிருக்கேன், ஒரு மாருதி வச்சிருக்கேன். டே நீ எல்லாம் பார்த்ததே இல்லையடா. நீ அதில் போய் உன் பிள்ளை குட்டி போகிறதே பெரிய பெரிய கார்லடா. நீங்கள் வாழ்றதே உங்கள் வீட்டில் வாழ்றது உச்சபட்ச ஆடம்பரம்டா. ஆனால் மறைக்கிறீங்க. அப்போ அதெல்லாம் என்ன பினாமியா? நிறுவனத்தின் பேரில் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது கணக்கு காட்டலாம் இல்லையா? கணக்கை நேர்மையாக காட்டுற மக்கள்கிட்ட காட்டுறதே உன்ட்ட நேர்மை இல்லைன்னா நாளைக்கு வந்து என்ன செய்வேன்? ஏன்னா வந்த வழி நேர்மை கிடையாது, வளர்ற வழி நேர்மை கிடையாது, போற வழி நேர்மை கிடையாது. இவனோட சேர்ந்து போற விஜய்னால என்ன நேர்மை தந்துட முடியும்? எனவே ஓட்டு போறதா இருந்தா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போறது வேஸ்ட். அப்ப திமுக வீழ்த்துறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் சத்தியமா சொல்றேன், ஏன்னா பிரச்சாரத்துக்கு வரதில்லை. அப்ப இவங்களால திமுக வீழ்த்த முடியாது. ஓட்டை பிரிக்கிறதோட முடிஞ்சு போகும். இந்த ஓட்டு பிரிஞ்சு திமுக திரும்ப வரணுமா, திமுக வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணணும்னா தமிழக வெற்றி கழகத்தினால முடியாது. ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுத்து பார்ப்பேன். ஏன் இத்தனை வருஷமா போராடி இருக்காரு நாம் தமிழர் சீமான, அவரெல்லாம் வாய்ப்பா தரலையா? இது ஒரு பேச்சு ஒன்று. ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. அந்த ஆள் கத்துன்னு கத்திட்டாரு. அப்ப அவருக்கு என்ன வாய்ப்பு போகாதா? எனவே திமுக வீழ்த்த முடியும்னா அது அதிமுக பாஜக இருக்கக்கூடிய கூட்டணினால தான் முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் கட்டமைப்பு இருக்குது. தப்போ ரைட்டோ அது அவங்களால தான் முடியும். இவங்களால சத்தியமா முடியாது, இவங்களால நல்லது தரவும் முடியாது. எனவே மாற்றத்தை பற்றி யோசிச்சு வச்சுக்கவே, இவங்க ஓட்டு போட்டு வெற்றி பெறுவாங்கன்னு நினைச்சாங்க. இது வெட்டி வேலை. ஓட்டு போடுறதால ஏதோ பிரச்சனை நடக்கணும், அதுவும் நடக்காது. அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ஆதவ அர்ஜுனா, வில்லிவாக்கம் தொகுதி.